அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தொழுவார்களே தவிர வேறு நேரத்தில் அவர்கள் எந்த ஒரு தொழுகையையும் தொழுததை நான் பார்த்ததே இல்லை என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1682. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குரானுடைய 4வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுவின் இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் வகையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்திலேயே நிறைவேற்றி விடுவார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. இதற்கு மாற்றமாக விடுபட்ட தொழுகையை கலா தொழுகை என்ற பெயரால் வேறு தொழுகையோடு சேர்த்து வேறு நேரத்தில் தொழக்கூடிய வழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு செய்வதற்கு இஸ்லாத்தில் எந்த வழிகாட்டுதலும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம். பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கென்று சில சலுகைகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் வேறு பல பதிவுகளில் விரிவாக விளக்கி இருக்கின்றோம். இதை தவிர நேரம் கடந்து தொழுவது, 2 நேர தொழுகைகளை கலா என்ற பெயரில் சேர்த்து தொழுவது, இவற்றிற்கெல்லாம் இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.